நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அவரோட கட்சி தூக்குற முன்னாடி நான் உடனே தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி தூக்கி விடுது. அந்த மானங்கட்ட ஆள் வந்து ஜெயிலிருந்து வந்த உடனே இவருக்காக குரல் கொடுத்த ஒரு கலைஞர். ஓகே. ஜெயிலில் இருக்கும்போது நெடுமாறன் அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு குரல் கொடுத்தாங்க. இந்த ஆள் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்ச நாளில் திருப்பி ஜெயலலிதாவோட போயிட்டார். அந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட கேவலமான ஒரு ஜென்மம் அது. புரியுதா? அந்த கேடுகெட்ட ஜென்மம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா புனிதமாக இருந்த வெகுளித்தனமாக இருந்த விஜயகாந்தை கொண்டு போய் நாசக்காடு பண்ணி கோர்த்து விட்டு காலி பண்ணி விட்டுச்சு. அதற்கப்புறம் திருப்பி திமுகவில் வந்து கலைஞரை காலி பண்ணிச்சு. அப்போ தான் செருப்பை கொடுத்து எடுத்து எறிஞ்சாங்க. கலைஞரை பார்க்க வரும்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நள்ளிரவில் ஒரு போய் பார்க்க போகும்போது உண்மையான திமுக தொண்டனுக்கு வைகோ யாருன்னு தெரியும், திமுக ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். அதான் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க இப்போ. ஆமாம், உண்மையான திமுக தொண்டன் செருப்பால் அடித்தான், செருப்பு எடுத்து எறிஞ்சான். நம்ம ஏரியில் வைகோ எறிஞ்சான். அது எங்கள் அண்ணன், எனக்கு அவருக்குள்ள உறவு என்னன்றது தெரியும், சாதாரண தொண்டை தெரியும். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க நீ யாருன்றது. இப்போ இல்லை, நீ ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் வந்து கலைஞரை கொல்ல பார்க்கும் போதே நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க திமுக. அதாவது திமுகவை பற்றி ஈழ வரலாறு தெரிந்தவர்களும் அந்த காலகட்டத்தில் வைகோவோட மூவ் என்ன, கட்சி புரோட்டோக்காலுக்கு கட்டுப்படாமல் நீ பண்ண வேலை என்ன, நீ அடுத்து என்ன முன்னெடுக்க போகிறேன்னு அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி தான் உன்னை துரத்துனதில் எல்லோரும் இது பண்ணாங்க. சில புல்லுரிவைகளும் கைக்கூலிகளும் இந்த ஆள் கூட போனாங்க, எல்லாமே நாசமாக போயிட்டான். ஒருத்தன் கூட வளங்கள். வைகோ கூட போனவர்கள் நல்லவர்கள் நிறையா பேர், எல்லாம் நாசம். ஒரு 3 பேர் மத்திய அமைச்சு அமைச்சர் பதவியை வச்சு எனக்கு நல்லா சம்பாதிச்சாங்க. பொள்ளாச்சி கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன், அப்புறம் வந்து நீங்கள் இந்த இங்கே செஞ்சி ராமச்சந்திரன், நம்பர் 2-3 பேர் அவருக்காக உண்மையாக உழைச்சவங்க பூரா அந்த ஊரில் இருக்காங்க. இப்போ மல்லை சத்யாலாம் பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராக நினைச்சார். ஆமாம், இவ்வளோ கேடுகட்ட மனுஷன்றது இப்போ தான் அவருக்கே தெரியுது. இன்னும் பலரும் கூட இருந்தால் ஒருத்தர் மரணிச்சிட்டார் இந்த ஆள்னால சூசைட் பண்ணி இறந்துட்டார். அந்த அளவு கேடுகட்ட ஒரு அரசியல்வாதி யாருன்னா தமிழ்நாட்டில் விஜய் கிடையாது, எடப்பாடியார் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது. ஓபிஎஸ்னால் இந்த மாதிரி கேடுகட்டத்தனத்தெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பண்ணலாம். நம்பினவனை அவர் எவனுக்குமே செய்ய மாட்டார். எவனை என் பின்னாடி வராதிங்கடான்ற 5 பைசா டீ கூட வாங்கி தர மாட்டான்னு தெரியும், அவனு வரமாட்டான். இந்த ஆள் பேச்சியாக ஏமாற்றி கொண்டு போய் மொத்தமாக அவன் குடும்பத்தையே நாசப்படுத்திடுவான் அப்படின்னு யார் சொல்கிறா? மக்கள், கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அந்த கருத்து அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வைகோ அவர்கள்ட்ட என்ன பண்ணுறோன்னா கடைசி காலத்தில் நீங்கள் இவ்வளோ அவமானப்பட்டு தான் அவங்க வாழ்க்கை முடிய போகுது அரசியலில் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயம். வருத்தமாக தான் இருக்குது. இவ்வளோ நெடிய அரசியல் பயணம், இவ்வளோ இது இருந்தோம், இப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் வருத்தமாக இருக்குது. சரி, இப்போது இந்த விஷயம் தான் சார் நான் வந்து கேட்க வந்தது. இந்த இல்லை இது எப்படி இருக்குன்னா, முதலீடு என்ன பண்ணுறோன்னா தீபாவளிக்கு போகிறதுக்கு இப்போ கோயம்புத்தூர் போகிறோன்னு வைங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணி அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து அது வந்து அந்த பயணத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கு தட்கலில் போட முடியுமான்னு வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் தட்கலில் போய் வரிசையில் இது பண்ணி ஐயோ கிடைக்குமா கிடைக்கலையான்னு கடைசி நேரத்தில் குடும்பத்துக்கு டிக்கெட்டை போட்டு தீபாவளி வந்துச்சு, டிக்கெட் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி வண்டி ஏறி பெரம்பூரில் இறங்கி இன்னொரு வண்டியில் ஏறி திருப்பி வந்துட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான் பாருங்க. புரியாது? கண்டிப்பாக 3 மாதம் முன்னாடி டிக்கெட் போட்டு அதை வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து அதை அப்புறம் கேட்டால் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ காசை போட்டேன், எல்லாம் முன்னே கடைசி தட்கலில் டிக்கெட்டை போட்டு இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் போய் இலக்கி போய் வண்டியில் ஏறி பெரம்பூரில் இறங்கி மூதேவி திரும்பி வந்த கதையாக தான் இருக்குது. நம்ம இது வைகோ சொல்ல, உதாரணத்துக்கு சொல்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் உனக்கு வந்து உனக்கு சூரிட்டி பாண்டே அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் வந்து உனக்கு சொன்ன நீ எவ்வளோ கேவலமானவனாக இருப்ப பாரு, கேடு கெட்டவனாக இருப்ப பாரு. இல்லை பாண்டே சொல்கிறீங்களா? இல்லை பாண்டே நல்ல டைப். பாண்டே இல்லை, பாண்டேக்கு பெருமை தான் அது. பாண்டே வந்து நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா தம்பியை வந்து நம்ம கூட பணியாற்றிய தம்பி வந்து வைகோ வந்து சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே பெருமையாக தான் நினைக்கிறீங்க. மக்களுடைய கருத்தை தான் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி துக்ளக் குருமூர்த்தி அவரெல்லாம் உதாரணம் கேட்டார். அப்போ நீ உன எந்தெந்த லிங்கோட இருந்திருக்க பாரு, நீ அவங்கள சொல்லி பேசணும், அவங்களோட லிங்க்கில் நீ இருந்திருக்க. சரி, சேர்க்க சரியில்லைனாலே உன் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி. பாவம் என்ன பண்ணுறது? பாவம்னா தமிழக மக்களும் இந்த ஆளை நம்பி போனவனும் மருந்து குடிச்சு சேர்த்தவன், தூக்கு போட்டு சேர்த்தவன், ஈழத்தமிழர் விவகாரத்தில் இந்த ஆள் பேரை சொல்லி இந்த ஆள் கட்சியை விட்டு கலைஞர் நீக்கிட்டாருன்னு பல குடும்பம் நாசமாக போச்சு. முட்டாள்கள் பல பேர் மருந்து குடித்தாங்க. சரி, அந்த நேரத்தில் அவர்கள் அறியாமல் இருக்கலாம். அவர்கள் குடும்பம் என்னாச்சு? நாசமாக போச்சு இந்த ஆள்னால. அவங்க பையன் ஆமாம், பல பேர் வந்து இப்பயும் வந்து வாரிசு அரசியல்னு கடைசியில் உன் மகனை கொண்டு வரதுக்கு தானே இவ்வளோ வேலை பார்த்த,
என் குடும்பத்தை மனம் போட்டேயா அப்படின்னு சொல்லி தாய்மாரெல்லாம் வாயில வயிற்றுல அடிச்சுக்குவாங்க. சுகர் கூடிடுச்சுன்னா நடைப்பயணம் போகிறது, அதுலேயும் ஒரு உள்குத்து. ஆமாம், அதை ஒரு உள்குத்தை வச்சுக்கிட்டு அது வந்து இது பண்ணுறது. ஜெயிலில் போட்டு ஜெயலலிதா வறுத்து எடுத்துருச்சு 3 வருஷம். இந்த மூதேவி வந்து இப்போ நடைப்பயணம் போகுது. எய்தாப்பில் இந்த அம்மா காரில் போனால் நிறுத்தினோடனே உடனே அண்ணே தங்கச்சி என்ன அந்த அம்மா பார்த்துட்டு கோமாளியா நீ உன்னை பிடிச்சி உயிரப்பட்டு நான் வேணே வண்டியை நிறுத்துறது வந்து அவ்வளோ பாசத்தை பொழிகிறேன். இல்லை அவங்க நினச்சிருப்பாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் ஜெயிலெல்லாம் போட்டு கூட்டு மிரட்டியிருந்தாலும் சரியாக இருந்திருக்கும். பாவம் அந்த அம்மா அதை தான் நினச்சிருக்கோம். பாவம் ஒரு சைக்கோ இதை போய் ஓவரா பண்ணி பெரிய ஆளு நினைச்சிட்டோம். அது விடுதலை புலிகள் நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருந்தேன், இதே மூதை வீணாக போனது அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க இதுவும் நம்ம சொல்லலை. வரலாறு நம்ம நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், நான் தான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசாதீங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கும். கட்சி நாசம் பல பேரை தெருவுக்கு அனுப்பியிருக்காரு, ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது. அவர் ஏதோ இனிமேனாலும் ஒழுங்காக இருக்குன்னு. இனிமே என்ன இந்த ராமாய்க்கு வயசுக்கு வந்துட்டான்னு ஒரு படம் வந்துச்சு. இனி 80 வயசில் ராமாய் வயசுக்கு வந்தானா வரலன்னா என்ன கதை தான் அவர் சொன்னார். இனி என்னங்க பண்ணுறது, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமேங்க, ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டாருங்க. அந்த உறிஞ்சி மகனை கொண்டு வர இது எப்பயோ மகனை கொண்டு வந்திருக்கலாமே. திமுகவில் அப்பயே சீட்டு கொடுத்துருந்துருப்பான் என்ன. அப்போ நீ அடுத்த ஆளை கொண்டு வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அந்த நேரத்தில் மகனுக்கு சீட்டு கொடுத்துருந்தா கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அன்றைக்கே 4-5 MP சீட்டு கொடுத்தாங்க, மகனை அப்பயே மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கலாமே. நீ முட்டாள்தனமாக யோசிச்சு எல்லாத்தையும் பிற்போக்குத்தனமாக எல்லாத்தையும் பின்னாடி யோசிச்சு தான் நீ குடும்பத்தையும் வீணாக்கி நீ வீணாக போய் தமிழக மக்களையும் வீணாக்கி உன்னை நம்பினவனையும் வீணாக்கி கடைசியில் நீ வீணாக போயிட்டியே அப்படின்னு அவரோட ஆதங்கம். இல்லை அந்த மகன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, அப்போ தான் எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வருது. அந்த ராஜினாமா செய்ய சொன்ன எம்எல்ஏக்கள் வந்து கேட்டிருக்காங்க, நான் உதயசூரியனில் நின்று நான் ராஜினாமா பண்ணுறேன், அதே மாதிரி உங்கள் பையன் வந்து திமுக கூட்டணியில் நின்று தானே MP ஆனார், அவரை வந்து MP ராஜினாமா பண்ண சொல்ல பல பேர் இதில் சாணியை கரைச்சி செருப்பால் அடிக்காத குறைமா விளக்கு மாத்தால் அடிக்காத குறையில் எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் நம்ம டீசெண்டாக கேட்குறோம். இப்போ இவர் இருக்கார், ஐயா நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் உங்கள் மகன் நின்னார், அவரை வந்து அதுதானே நியாயம். ஆமாம், நான் எம்எல்ஏ மனசாட்சி என்னன்னா நீ MP ராஜினாமா பண்ணுங்க கேட்கல, நியாயம் இருக்குது. அதை எப்போ பண்ண போகிறீங்கன்னு தான் நம்ம அதை பண்ணிட்டு தலை சிறந்த பார்லிமெண்டரியான வைகோ அவர்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்வி இது. அவங்க சாணியமுக்கி அடிக்கலாம், செருப்பு எடுத்து வீசலாம், ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தொண்டர்கள் அடிபட்டிருக்கான், உரிமை இருக்குது. நம்ம அந்த மாதிரி கேட்க முடியாது, தர்மத்தை தாண்டி நம்ம பேசவும் முடியாது. அதனால் நம்ம இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல வேணாம், சொல்ல அதே பெரிய கடைப்பிடிக்கிறீங்க. ஆமாம், அது மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் பேசிக்கிறாங்க, சாணியமுக்கி அடிக்கிறத தேடிட்டு இருக்காங்க, உங்களுடைய கவனத்துக்கு செருப்படுத்து இது பண்ணணும் அடிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல போகும்போது பாதுகாப்பாக இருக்கணும்ல. ஒரு பெரிய தலைவர் ஈழத்துக்காக வேலை பார்த்துருக்காரு, அந்த மாதிரி ஒரு மானமுள்ள ஒரு தலைவனாக இன்றைக்கி வரையும். அதான் இப்படியான கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ வைகோ அவர்கள் வந்து கொஞ்சம் சுதாரித்து உயிர் பாதுகாப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா அப்போ நான் கேள்வி இல்லை பத்திரிக்கையாளனோ நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்ல முடியும்னா அப்புறம் என்னத்துக்கு பிடுங்குறதுக்கா நீ வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க. தம்பி வந்து ஃபோனில் சொல்கிறான், ஆனால் போனேன்னா அப்புறம் என்ன கேள்வி கேட்க வேண்டியதானப்பா, நீங்கள் கேட்டால் உனக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்றாரு. நீ கேட்குற கேள்வி உள்நோக்கத்தோடு கேட்குறாரு, அப்போ நீ உள்நோக்கத்தோடு உட்காந்துருக்கேன்னு கேட்க வேண்டியதானப்பா, நீங்கள் ஏன்ப்பா கேட்கலன்னா. ஒரு தலைவராக என்ன பண்ணுறது, அவர் ஏதாவது அறிவாளின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. அவர் மாதிரி ஒரு ஆகப்பெரும் கூவையாக வந்து உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த ஆள் ஒரு நாசகார சக்தி நான் விடுங்கண்ணா இல்லைப்பா, அதெல்லாம் நீங்கள் நேர்லேயே கேட்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே சார், உங்கள் பையனை ரிசைன் பண்ண சொல்லாமல் மீதி 2 பேர்னா லூஸா, நீ சீட்டு கொடுத்தா நிற்கிறதுக்கும் உடனே வெளியில் வேணாம் வந்து அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் உனக்கு கொடுத்து விடுவேன். இதா வடிவேலா நாங்கள் அவங்க MLA தாங்க முட்டுச்சந்தில் போய் 10 நாள் வச்சு அடித்தாங்க, மூத்திர சந்துக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி நீ போய் இங்கே சீட்டு கொடுப்ப, இப்போ இங்கே ரிசைன் பண்ணிட்டு அவன்கிட்ட போகணும், அவன் எனக்கு பிரச்சாரம் அவன் வச்சு அடிப்பான், அப்புறம் அவன் கட்சியிலேருந்து இன்னொரு இடத்துல காசை வாங்கிட்டு மாறுவேன், நாங்கள் அங்கே நாங்கன்னா மூத்திர சந்து வடிவேலா அப்படின்னா அந்த 2 MLA கேட்டதா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன்ற மாதிரில இருக்குது போயா ரெண்டு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம். இவர் மதிமுக நிலைமைனா அதிமுக நிலைமை அதை விட மோசமாயிட்டு இருக்கு. அதிமுக நிலைமை நம்ம 6 இன்னைக்கு 6வது ஒரு இது MLA வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இல்லை அது பண்ணியிருக்காரு, அதை நம்ம அடுத்த கட்டத்தை பேசுவோம். அடுத்த கட்டம் அது தொடர்ந்து நடக்கதான் போகுது, அதை பற்றி பேசி போவதில்லை. இல்லை குதிரை பேரம் கழுதை பேரெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க தாவேகா சார்பாக, சபாநாயகரே சொன்னார். ஆனால் இன்றைக்கி வைகோ அவர்கள் அதை உடைச்சிருக்காரு. அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டார், விஜய் அவர்கள் என்னை சந்தித்தாங்க,
நீங்கள் வந்து 2 எம்எல்ஏக்களும் உங்கள் கட்சியில், அதாவது திமுக, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டவங்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். இடைத்தேர்தல் வரும்போது நானே அவர்களுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது குதிரை பேரம் இல்லையா? நீங்கள் குதிரை பேரம் கிடையாதுமா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரமே குதிரை பேரமாகுது. குதிரையை வேலைக்கு வாங்குறது விற்கிறது மட்டும்தான் குதிரை பேரம். நரி வாங்குறீங்கன்னு வைங்க, அது நரி பேரம். நாய் வாங்குறீங்கன்னா நாய் பேரம், கோழி வாங்குறீங்கன்னா கோழி பேரம். அது மாதிரி ஒவ்வொரு பேரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மதிமுகவை குதிரை பேரம்னு சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க சொல்லியிருக்காங்க. அது வேறு ஏதோ மிருகம், புரியுதா? அதனால் அந்த குதிரையை மட்டும் வச்சு ஒரு இது பண்ண முடியாது. வேறு பேரம் நடந்திருக்கு. குதிரையவே போட்டியாண்டு அடிக்கிறீங்க, கொஞ்சம் வேறு எதோ போட்டு சொல்லுங்களா, எதோ குதிரை தான் கிடச்சி உங்களுக்குன்ற மாதிரி. அவர் ஏற்கனவே வந்து வைகோ அவர்கள் வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மையான மனுஷன். அப்படிங்களா? ரொம்ப நம்பத்தன்மையானவர். கொள்கையை வந்து அவருக்கு என்னைக்கு பிறந்தாரோ, பிறந்து வளர்ந்து படித்து லா முடித்து அரசியலுக்கு வந்தாரோ, அன்னையிலேருந்து அவர் கொள்கையை மாறாதவர். இன்னைக்கு வரைக்குமே அவருடைய அரசியல் கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டார். கொள்கை மாற மாட்டார், கட்சி மட்டும் மாறுவாரோ? இல்லைம்மா, கொள்கையே அதுதான், புரியுது? அவர் கொள்கையிலேருந்து அவர் மாற மாட்டார். கட்சி தவறே ஒரு ஆமாம், வளர்த்து வச்சு அவரே மண்ணை தூக்கி போட்டுரு. இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு காய்கறிலாம் வச்சு பலப்பலன்னு இருக்கு. பாரு என்ன மாதிரி இலை வாங்கிட்டு வந்துருக்கு. ஒரு கிளிசல் கோடு இல்லை, பச்சை கலரில் இவ்வளோ பெருசு இருக்குது இந்த இலை. அதில் அருமையான ஒரு பொன்னி அரிசி சாப்பாடு, கூட்டு, பொரியல், அவியல், மாங்காய் பச்சடி எல்லாமே இருக்கும். கடைசியில் மண்ணை தூக்கி அதில் போட்டு எந்திரிச்சு போயிடுவார். இது அவருடைய பாணி. எப்போவுமே போயிட்டு அங்கே போய் பழைய சோத்தை நக்கிட்டு இருப்பார். ஸோ இது வந்து வைகோவோட அரசியல் பாணி. அதை தான் இப்போயும் அவர் கொள்கை மாறாதவர் தான். அவர் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். இல்லை, அவர் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். சரி, ஆனால் இங்கே பேரம் பேசப்பட்டது நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. 2 பேரம் ரிசைன் பண்ணுங்க, அவங்க கட்சி எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்றாரு. சரி, அதே அவருக்கு உரிமை இருக்கு. அதே ஆள இடைத்தேர்தல் நிக்க வச்சு நான் பிரச்சாரம் பண்றது விஜய் சொல்றாருல்ல, அப்போ அது குதிரை பேரம் இல்ல? அது கிடையாதுமா. அதாவது சீட்டு கொடுத்தவர் வைகோ, சரி, அவருடைய உரிமை இருக்கு. நீ எல்லாம் வெளியே வாங்க பார். அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்ச அந்த 2 பேருக்கு அதை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் ஆளுக்கு இப்போ 2 பேர் வெளியில் வந்தாங்கன்னா பிரச்சாரம் நான் பண்ணுவேன்னு சொல்லி விஜய் சொல்கிறதுல அஜய்க்கு உரிமை இருக்குது. அந்த 3 பேருக்கு அது உரிமை இருக்குது. இல்லை, அதே தொகுதியில் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த தொகுதியிலேயே மறுபடியும் தாவே. ஆமாம், வேறு தொகுதியில் என்ன தோற்றுவாங்க இல்லைம்மா, அந்த தொகுதியில் மட்டும்தான் எலெக்ஷன். அதுதானே சார் நம்ம வந்து பேரம் பேசுறதுன்னு சொல்லுவோம். பேரம் பேசுகிறது அப்படி கிடையாது. இவர் சீட்டு கொடுக்குறாரு, அவங்க 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, திருப்பி எலெக்ஷன் வச்சு நல்லபடியாக ஜெயிங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக ஜெயிங்க. அப்போ மக்கள் போட்ட ஓட்டு திருப்பி போடட்டும். அதே மக்கள் நான் ஓட்டு போட மாட்டேன்னு நான் சொல்ல போகிறாங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு தானே சார் போட்டாங்க. அந்த ஆமாம், திருப்பி நிற்கும் போது விஜய் வரும்போது அது உதயசூரியனுக்கு போகிறாங்களா என்னன்றது அப்போ தானே தெரியும். ஓஹோ, அப்போ தான் உண்மையிலே மக்கள் எலெக்ஷன் வரும்போது தான் எந்த சாணியை முக்கிய அடிக்க போகிறாங்கன்றது அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இவங்க போக மாட்டுறாங்க. நான் ஜெயிச்சிட்டேன், எனக்காக ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நான் சேவை செய்வேன், அவ்வளோதான். இதுதான் அவங்களோட கொள்கை. வைகோ வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீம்ஸ் கூட போட்டிருந்தாங்க. என்னது வரமாட்டிங்களா, ஏன்னா இதெல்லாம் சோபா கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னீங்கன்னா எப்படி இது அப்படின்னு போட்டுப்பாரு. அது நீங்கள் சோபா வாங்கி நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க உங்களுக்கு தான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேயே இருந்துட்டாங்கன்ற பேசின டீலிங் கொஞ்சம் அவங்களோட சேர்த்து பேசியிருக்கலாம். அவருக்காக மட்டுமே என்ன பேசினாங்களோ தெரியல, அது கட்டுப்படி ஆகலையோ என்னவோ, அதனால அப்படி இருக்குது அப்படின்னா. ஆனால் இது ஒரு புறம் இருக்கும்போது மன்னர் ஆட்சியவே நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வந்தார். வாரிசு அரசியல் ஒழிக்கிறோம், மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறோம் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தேவையானவங்க, இப்போ சமீபமாக ப்ரொடியூசரை கூப்பிட்டு டெல்லி வைகோ மகனும் மன்னராட்சி தான். வைகோ வந்து அடுத்து வாரிசு அரசியல். அப்போ செருப்பில் முக்கிய அடிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வைகோ சொல்லலை, பெரிய அரசியல்வாதி. அதாவது நீ என்ன பண்ண வாரிசு அரசியல்னு கலைஞருக்கு பின்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது எப்படி மு க ஸ்டாலின் வரலான்னு சொல்லி தான் நீ கட்சி விட்டு வெளில வந்தீங்க. இப்போ நீங்கள் என்ன 3ஆவது வீட்டுக்காரனியா கொண்டாந்துருக்கீங்க, அவர் சொந்த பையனை தான் பண்ணியிருக்கேன்னா அப்போ என்ன இருக்கிறவங்களாம் லூசுன்னு நினச்சா நீ? மான வெக்கம் ரோசம் உனக்கு இல்லை? இப்போ உன்னால் மருந்து குடிச்சு செத்தவன் எத்தனை பேர், சூசைட் பண்ணவன் எத்தனை பேர்? அப்போ அவன் வாழ்க்கையெல்லாம் நாசமாக போச்சுல்ல. நீ வாழ்கிறதுக்காகவும் உன்னுடைய குடும்பம் வாழ்கிறதுக்காகவும், ஏன்னா உன்னை நம்பி வந்து எத்தனை பேர் கொள்கை இல்லைன்னு வாயில் வடை சுட்டு பேசி கவுத்தி எத்தனை குடும்பத்தை நீ நாசமாக்கியிருக்க அப்படின்னு கேட்பானா இல்லையா? நம்ம கேட்க முடியாது. நம்ம வந்து ஒரு மூத்த தலைவர், வைகோ வந்து ஒரு மூத்த தலைவர், மக்கள் கேட்பான்ல. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? நீ என்ன மான வெக்கம் சூடு சொன்ன உனக்கெல்லாம் இருக்கா இல்லையா? எதை வச்சு நீ வந்து
இப்போ திமுக விட்டு வெளியே வந்தேன், வாரிசு அரசியல் தானே வெளில வந்தேன். இப்போ உன் மகனை வச்சுட்டு நீ இந்த ஆட்டம் ஆடுற, எவன் பல கட்சிக்காரன்ட்ட பேரம் பேசிட்டீங்க, எவன் காலேஜ் கூட கொடுக்குறான்னு பிஜேபிக்காரன்ட்ட பேரம் பேசுனீங்க, அடுத்து போய் தாவேக்கால பேரம் பேசுகிறீங்க. உனக்கெல்லாம் வந்து அப்போ உன்னைய நம்பி இருந்தவங்களாம் என்ன, எத்தனை குடும்பம் நாசமாக போச்சு உன்னைய நம்பி. நீ வந்து திமுகலேருந்து வெளில வரும்போது எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்து போனான் அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்கிற? நீ இப்போ மறந்து குடி செத்துருவியா நீ? இப்போ நீ கொள்கை மாறிட்டே இருப்ப, ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு 50 பேர் 100 பேர் சூசைட் பண்ணுவானா? நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா வைகோ அவர்கள் என்ன சொல்லுவார்? கட்சிக்காரங்களோ இல்லை பொதுமக்களோ கேட்குறாங்க. கேட்கும்போது இப்போ அவர் ஒன்றும் என்ன சொல்லுவாருன்னு தெரில. அதுக்கு இப்போ புதுசாகலாம் இப்போ முதல்லலாம் கோவப்பட்டு மைக்கை உடைச்சிருவார், பாதியில் எந்திரிச்சு போவார். ஆனால் இப்போ வந்து என்னென்னா பாண்டேவையும் இப்போ எவனை அடையாளம் காட்டுறாங்க பாரு, எவனை உதாரணம் சொல்லிட்டாரு. அப்போ நீ யாருன்றது இதுலேருந்தே தெரியுதான்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. நம்ம கேட்க முடியாது வைகோவை, ஏன்னா நமக்கு வந்து சில இலங்கை விவகாரத்தெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் நமக்கு சரி ரைட்டு ஓகே அப்படின்னா கூட பொதுமக்கள் அசிங்கமாக பேசுகிறான், கண்டதை தூக்கி அடிக்கணுன்றாங்க. யாரை வச்சு யாரை நீ உதாரணம் சொல்கிற? நீலாம் மனுஷனா? முதல்ல எதை எதிர்த்து அரசியல் பண்ணீங்க, என்ன அரசியல் பண்ணீங்க, எவனை நீ உதாரணம் காட்டுற? எவன் உனக்கு இது நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தானா? அப்போ அவங்க 2 பேரும் யார்? அவங்க நீ நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு ஒரு 2 பேரை சொன்னல, அவங்க யார்? அப்போ அவங்களோட நீ கூட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்போ நீ திமுகவுக்கு துரோகம் பண்ணியிருக்க, தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ யார் கூட எல்லாம் இந்த விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணியிருக்க, எல்லாரும் துரோகம் பண்ணியிருக்கேன்னு தானே அர்த்தம். நீ ஆகப்புறம் டுபாக்கூர் உன் அரசியல் இதோட ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. கடைசி காலத்தில் நீ அவமானப்பட்டு செருப்படி வாங்கி சாணியில் முக்கி அடித்து உன்னை துரத்த போகிறாங்க அப்படின்றது தான் மாண்புமிகு வைகோ அவர்களை பற்றி. இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது, போட்டுறாங்க மீம்ஸ் அதை நம்ம எடுத்து சொல்கிறோம், கருத்துக்கள் வெளியே வருது அப்படிங்கும்போது நாம் கூட சொல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் காலத்தில் ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்காரு, நல்ல பார்லிமெண்டரியன் பேர் வாங்கியிருக்காருன்னு. அது யார் சொன்னாருன்னா வாஜ்பாயின்வார், அத்வானி, வேறு எவனையும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி வந்து இருந்த ஒரு தலைவர் அங்கே போய் பேசியிருக்காரு, பல குரல் கொடுத்துருக்காருன்னா அப்போ எல்லாமே பொய்யா கோபால்ன்ற மாதிரி தானே. அப்போ நீ வந்து காங்கிரஸோடயே கூட்டணி வச்சிருக்க மாட்டேன்னு என்ன உனக்கு இது இருக்குது? கலைஞரை அன்று கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி கலைஞர் சொன்னார் அன்றைக்கி. அது எல்லாரும் பொய்யினாங்க. அவரை போய் ஏன் கொள்கிறாங்க? ஒரு தீவிர கலைஞர் விசுவாசி, கலைஞர் வந்து புத்தி பேதலிச்சு போச்சு அப்படின்னாங்க. அப்போ அது இன்றைக்கி உண்மையான அதில் நீ காசுக்காக எதை வேணாலும் செய்வ, பதவிக்காக எதை வேணாலும் செய்வ. அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் ஆகலைன்னா நீ மெண்டல், அன்றைக்கி அரசியல் மெண்டல். நீ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு முடிவு எடுப்ப. அன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் ஆக சொன்னாங்க, நீ அதெல்லாம் கிடையாது, நான் அதை விட பெரிய ஆள், வாழ்த்தாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கவங்கள தான் நான் ஆக்கி விடுவேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. சரி, அன்னைக்கு ஒன்றும் அவனுடைய மனநிலை அது ஜெயலலிதா போய் தடுக்கணும்னு, ஜெயிலில் பிடிச்சி போடணும்னு. அந்த அம்மா வெளியே வந்தோடனே சுண்ணாம்பு தடவி விட்டுச்சு, கொண்டு போய் பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஸில் கொண்டு போய் உள்ளே வச்சுச்சு. உனக்கெல்லாம் மான வெக்க ரோசம் வேணாம், நீலாம் மனுஷனா? நீலாம் அதே ஜெயலலிதாவோட போய் அப்புறம் போய் சேர்ந்த கூட்டணி. எவனுமே அந்த மாதிரி மானம் கட்டவன அரசியலில் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது அப்படின்றத யார் சொல்கிறாங்க? நம்ம சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. நம்ம வைகோ அவர்கள் மீது பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். இருந்தாலும் உனக்கெல்லாம் மான வெக்க ரோசம் இருக்காது, உனக்கு எதுக்கு மீசன்ற அளவுக்கு கேட்குறாங்க. எதை ஜெயலலிதாவை வந்து காசை வாங்கிட்டாங்க இவங்க, புரியுதா? அதாவது இவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து பணத்தை வாங்கிட்டு சிபிஐ கேஸில் வந்து ஜெயலலிதா விடுவிக்கிறதுக்கு அவர் சிபிஐ அமைச்சராக இருந்தார், அதிமுக சேர்ந்து. அவர் பேமெண்ட் வாங்கிட்டார். இவர் வீராப்பா அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அவர்களுக்குள்ள உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன், நீ எப்படி அந்த மாட்ட காசு வாங்கினேன்னா அப்படியா சொன்னார், அந்த ஆள் வரட்டும்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார்.